மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான காமர்ஸ் செஷன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெலிகிராம்லேயே ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெலிகிராமில் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் டைமில் தேவையான ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ், ஏதாச்சும் நோட்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை சடனாக ஒரு ஹேண்ட் ரைட்டர் நோட் அனுப்பணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே டெலிகிராம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால மறக்காமல் டெலிகிராமில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சாப்டர் 3 அதுல வந்து நிறைய காமர்ஸ், இண்டஸ்ட்ரி, ட்ரேடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க போறோம். ஸோ காமர்ஸ் குரூப் எடுத்துட்டீங்க, பட் காமர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா வாங்க படிக்கலாம். டிஃபைன் காமர்ஸ். காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல் தோஸ் ஆக்டிவிட்டி விச் ஆர் நெசசரி ஃபார் பிரிங்கிங் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கூட்ஸை வந்து எடுத்துட்டு வர்றது தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அப்பதான் வந்து நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ் வந்து அதை கன்சம்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ காமர்ஸ் குரூப் அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, நம்ம குரூப்பே மேஜரா எதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸ் எடுத்துட்டு வரதுக்காக என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்க முடியும் அண்ட் எதுக்காக அந்த மாதிரி கூட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் கன்சம்ஷன் தான். சரியா? டு த பிளேஸ் ஆஃப் தேர் கன்சம்ஷன் பண்ற இடத்துக்காக எடுத்துட்டு வரதுக்காக பண்ற எல்லா ஆக்டிவிட்டியும் தான் நம்ம வந்து காமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். காமர்ஸ்ல ட்ரேடு மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ சர்வீசஸும் இருக்கு. கூட்ஸ் அப்படிங்கிறது வேற, சர்வீசஸ் அப்படிங்கிறது வேற. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கூட்ஸ் அப்படின்னா ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு விஷயம், பட் சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூ கேன் ஃபீல் த பெனிஃபிட், பட் அதை நீங்க டச் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. அதுதான் வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்சூரன்ஸ் சர்வீஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த சர்வீசஸை நீங்க அவைல் பண்ணிக்க முடியும், பட் அதை உங்களால தொட்டு உணர முடியாது. அண்ட் பேங்கிங் அதே மாதிரி தான், டிரான்ஸ்போர்ட் அதே மாதிரி தான், பேக்கேஜ், வேர்ஹவுசிங், இன்சூரன்ஸ், சேல்ஸ், ப்ரமோஷன், இது எல்லாமே நம்மளுக்கு சர்வீஸ் கேட்டகரியில வரும். அந்த பெனிஃபிட்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியும், பட் அதை வந்து ஒரு பாட்டில் தொடுற மாதிரியோ இல்லை வந்து ஒரு கால்குலேட்டர் தொடுற மாதிரியோ நம்மளால தொட்டு உணர முடியாது. அதுதான் வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றதுப்பா. சரியா? இது வந்து டிஃபைன் காமர்ஸ்க்கான ஆன்சர். இது 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா கிளியரா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த 2 பாயிண்ட்டை சுருக்கி கூட எழுதிக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட், வாட் யூ மீன் பை இண்டஸ்ட்ரி? இப்ப சொன்ன காமர்ஸ், இண்டஸ்ட்ரி, ட்ரேடு இதை பத்தி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே இருக்கும். வாட் யூ மீன் பை இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி அப்படின்ற இடத்துல முதல்ல விஷயம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கும். எஸ், வாட் இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி? முன்னாடியே நம்ம வந்து இதை படிச்சிருக்கோம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டினால நம்மளுக்கு எக்கானமிக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கு அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ஆக்டிவிட்டியில மணி இன்வால்வ்மெண்ட் இருக்கோ அதுதான் நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்ல கேட்டகரைஸ் பண்ணி படிக்கிறோம் இல்லையா, அதுதான். அதுல ஒன் ஆஃப் த திங் வந்து எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக். எக்கனாமிக் அப்படின்னா மணி இன்வால்வ் ஆயிருக்கணும், அதே மாதிரி யூஸ்ஃபுல் கூட்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும் அண்ட் ஆல்சோ அது கண்டிப்பா நம்மளோட இந்தியன் எக்கானமியோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்றதா, ஏதோ ஒரு விதத்துல சப்போர்ட் பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தி டேர்ம் இண்டஸ்ட்ரி இன்னும் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இதுவுமே நம்ம போன செஷன்லயே படிச்சிருந்தோம். ஃபர்ம் அப்படிங்கிறது ஒரே ஒரு பிசினஸ் பண்ற இடம். சே லெட்ஸே நம்ம வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும்னா, இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் தனியா ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி சாரீஸ்க்கெல்லாம் தனியா ஒரு ஃபார்ம் இருக்கும், மென்னுக்கெல்லாம் தனியா ஒரு ஃபார்ம் இருக்கும், கிட்ஸுக்கெல்லாம் தனியா ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் ஏன் டெக்ஸ்டைல்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் மட்டும்தான் இண்டஸ்ட்ரின்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் பிசினஸ் பண்ற இடம், சிமிலர் ஆர் ரிலேட்டட் கூட்ஸ் பண்ற இடம். இப்ப நீங்க டெக்ஸ்டைல் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இதை நான் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டெக்ஸ்டைல்குள்ள நான் வச்சிருக்கிற ஃபர்ம் எல்லாமே ரிலேட்டட் டு கார்மெண்ட்ஸ், ஏதோ ஒன்று ரிலேட்டட் டு கிளாத் அப்படிங்கிறதுனால ஒரு ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் இல்ல ரிலேட்டட் ப்ரொடக்ஷன் இல்ல ரிலேட்டடான கூட்ஸ் டிரான்ஸ்ஃபரிங், இதுதான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்ற கேட்டகரியில பிரிப்போம். இதுக்கு இன்னொரு பேரும் இப்படிதான் வந்து அதுக்கு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சில சர்வீசஸ் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ் இதெல்லாமே நம்ம எப்படி சொல்றோம்? பேங்கிங் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இண்டஸ்ட்ரிக்கு மொத்தம் 3 மீனிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மீனிங், அது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா இருக்கணும். சம்திங் ஒரு ரிசோர்ஸஸை வந்துட்டு ஒரு மீனிங்கான கூட்ஸா மாத்துறதா இருக்கணும். ரெண்டாவது விஷயம், குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் எல்லாம் சேர்ந்ததை நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் மூணாவது விஷயம், பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு சில சர்வீசஸையும் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி கேட்டகரிக்குள்ள சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
மூவிங்ப்பா. தேர்ட் ஒன், முக்கியமான அடுத்த விஷயம், ட்ரேடுனா என்ன? காமர்ஸ் படிச்சாச்சு, இண்டஸ்ட்ரி படிச்சாச்சு. ட்ரேடுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காமர்ஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் நம்ம வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். சரியா? காமர்ஸ் அப்படிங்கு ஒரு வைட் மீனிங் இருந்தது. என்னது? ஒரு அல்டிமேட் கன்சம்ஷன் பர்பஸ்க்காக கன்சியூமர் கிட்ட கூட்ஸை கொண்டு போய் சேர்க்கறது தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். காமர்ஸோட ஒன் ஆஃப் த பார்ட் தான் வந்து ட்ரேட். இதுக்குள்ளதான் இது அடக்கம். ஓகேயா? தி டேர்ம் ட்ரேட் அப்படிங்கிறது இட்ஸ் யூஸ்டு டு டினோட் பையிங் செல்லிங். ட்ரேட் அப்படின்னா என்ன அர்த்தமாமா? ரெண்டு விஷயம் தான். ஒன்னு பை பண்ணறதா இருக்கணும், இல்லைன்னா அதை சேல்ஸ் பண்றதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அண்ட் ட்ரேட் மே பி கிளாசிஃபைட் இன்டு இன்டர்னல் ட்ரேட், எக்ஸ்டர்னல் ட்ரேட், ஹோல்சேல் ட்ரேட் அண்ட் ரீட்டைல் ட்ரேட். 2 பாயிண்ட் தான். இது 2 மார்க் அப்படிங்கிறதுனால 2 பாயிண்ட் நம்மளுக்கு போதும். ட்ரேட் அப்படிங்கிறது ஆக்சுவலி 3 இருக்கு, பட் ட்ரை டு ரைட் ஆல் தி 3. சாரி. ட்ரேட் அப்படிங்கிறது காமர்ஸோட ஒரு எசென்ஷியல் பார்ட். ட்ரேடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்திங் ஒரு பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்ற ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆயிருக்கணும். ட்ரேடோட கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹோல்சேல், ரீட்டைல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்டர்னல் அப்படின்னாலே ஆப்போசிட்ல எக்ஸ்டர்னல் வந்துடணும், ஹோல்சேல் அப்படின்னாலே ஆப்போசிட்ல ரீட்டைல் வந்துடணும். ஓகே, சரிப்பா. அவ்வளவுதான். சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாட் யூ மீன் பை டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்பா? டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்னா நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படின்னு இருக்கும். அதுல டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க கூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா ஒரு சர்வீசஸ் மாதிரி கொடுப்பாங்க. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அண்ட் செல் தெம் அட் அ ப்ராஃபிட். இவங்க வந்து கூட்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா சர்வீசஸ் கொடுப்பாங்க. அந்த சர்வீசஸ் வச்சு பணம் பார்ப்பாங்க, ப்ராஃபிட் பார்ப்பாங்க. தே ஹெல்ப் ட்ரேட் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். அப்ப இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க யாரு? ரொம்ப பெரிய கை. ட்ரேடு, இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்றவங்க அவங்க தான். இந்த டேர்ம்ல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கும்போது ஒரு சில சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வரும். என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர்ஹவுஸ், அட்வர்டைஸ்மெண்ட். இதுக்கு நம்ம இன்னொரு பேர் ஒன்று வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா ஆக்சிலியரி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம்ப்பா. ஓகே, ஆக்சிலியரிஸ் டு ட்ரேட் அப்படின்னா அவங்க டைரக்டா ட்ரேடு கிடையாது, பட் ட்ரேடுக்கு ஹெல்ப் பண்றவங்க, எய்டா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எய்டுனா தெரியும் இல்லையா, ஹெல்ப் பண்றது அப்படின்னு, அதுதான். So the term also includes auxiliaries to trade like bank, insurance, advertisement, warehouse. இப்போ advertisement எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்காக. நாம ஒரு பொருளை வந்து மார்க்கெட் பண்ணி விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த மாதிரி நீங்க இப்ப விற்க போறீங்க. அதுக்கு முதல்ல இந்த ஒரு பொருள் மார்க்கெட்ல இருக்குன்னே மக்களுக்கு தெரியணும். அப்படி மார்க்கெட்ல இந்த பொருள் இருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியணும்னா அதுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஒரே வழியா இருக்கு. இப்ப டிவியில நீங்க பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஏதோ ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க? டிவியை பார்த்து தானே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரிதான். சோ அது வந்து சேல்ஸ் பண்ணல, ஆனா சேல்ஸுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. சேல்ஸ் நடக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து டெரிட்டரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல நிறைய சர்வீசஸ் வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. பர்சனலைஸ்டு சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ், ஃபினான்சியல் சர்வீஸ், குவாட்டர்னரி சர்வீஸ் அண்ட் கியூனரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் நம்ம ஒன் லைன் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பெருசா கொடுக்க தேவையில்லை. இதை வந்து ஜஸ்ட் எழுதி வச்சிட்டீங்கனாலே போதும். பிகாஸ் இது 3 மார்க் தான். நம்ம இதுக்கு முன்னாடி 2 பாயிண்ட் கொடுத்த மாதிரி தான். இதனால இந்த பாயிண்ட் 3வது பாயிண்டா கொடுத்துட்டீங்கன்னா போதும். சரியா? பி ஸ்கொயர் டிஎஃப் கியூ ஸ்கொயர். சரியா? பி கியூ ரெண்டுமே வந்து ஸ்கொயரா இருக்கு, டிஎஃப் நடுவுல இருக்கு. இதை வச்சு இந்த நேம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் த டிரான்ஸ்போர்ட்டேஷன்? நம்ம வந்து வெஹிக்கல்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு நம்ம வண்டி வழியா மாத்துறத நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். நீங்க ரோட்ல போகும்போது பார்த்திருப்பீங்க, நம்மள மாதிரி வண்டிலையும் கார்லயும் நார்மல் பீப்புள் எப்படி போறாங்களோ அதே மாதிரி ஒரு சில டைம் லாரியில வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர்ஸ் ஏத்திட்டு போவாங்க, அரிசி மூட்டை, இல்ல வந்து வெஜிடபிள்ஸ் ஏத்திட்டு போவாங்க, டன் கணக்குல வெஜிடபிள்ஸ் ஏத்திட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விண்ட் மில்லோட ஒரே ஒரு இது இருக்கும் தெரியுமா, ஒரே ஒரு ரக்கம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து லாரியில ஏத்திட்டு போவாங்க. ரோட்ல பாதி நீளத்துக்கு இருக்கும், அதை ஏத்திட்டு போவாங்க. அதே மாதிரி நிறைய மூட்டை, மாடு, ஆடு, இந்த மாதிரி என்னென்னலாம் பொருள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்காக கன்சம்ஷன் பர்பஸ்க்கு போகணுமோ அதை ஏத்திட்டு போற அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்பரிங் ஆர் எக்ஸ்சேஞ்சை தான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
ஸோ செல்லிங் ஆல் தி குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அட் ஆர் நியர் த ப்ரொடக்ஷன் பிளேஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். இப்போ நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்லயே நிறைய பொருள் வாங்குறத பார்த்திருப்போம். பட் மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து சிம்லா ஆப்பிள், ஊட்டி ஆப்பிள், இல்ல ஊட்டி உருளைக்கிழங்கு அதெல்லாம் வந்து உங்க ஊர்ல கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. நம்ம சைட்ல என்ன நம்ம ப்ரொடியூஸ் பண்றோமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து தோட்டத்துக்கு வெளியில வந்து எடுத்துட்டு வந்து வித்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு பீரியட் அப்படிதான் இருந்தது, ரொம்ப நாளா அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊட்டி உருளைக்கிழங்கு மதுரையிலயும் விற்கணும், சேலத்திலயும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்து பேரை சொல்லி வித்தாங்க. இது வந்து ஊட்டி உருளைக்கிழங்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த காலிஃபிளவர் வந்து ஊட்டியில இருந்து வந்தது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொருளுக்கும் இப்ப சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லி தானே நம்ம கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் விற்கிறோம். அப்ப அந்த ஊரோட பொருள் இன்னொரு ஊர்ல விற்கிறதுக்கான ஒரு மேஜரான ஹெல்பிங் விஷயம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரு டிரான்ஸ்போர்டேஷனா தான் இருக்கும். வண்டி இல்லாம வேற எப்படி நம்ம எடுத்துட்டு போக முடியும்? சேட் அது ரோட் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம், ரயில் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம், ஏர் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம். பட் எனி ஹவ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூட்ஸ் அதனால ஒரே இடத்துல விற்க முடியாதுங்கிறதுனால அது இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம அனுப்புறோம். வேர் தே ஆர் டிமாண்டட். எந்த இடத்துல அந்த பொருள் தேவையோ அந்த இடத்துக்கு அனுப்புறோம். The medium which moves men and materials from one place to another place is called transport. சரியா? மென் அண்ட் மெட்டீரியலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி மெட்டீரியல் பட் ஆல்சோ மென். நம்ம வீட்லயே நம்மளுக்கு தெரியும் எத்தனையோ பேர் வந்து வீட்டுல இருந்து வெளியில போய் வேலை பாக்குறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்காங்க, இல்ல வந்து சென்னையிலேயே போய் வேலை பாக்குறாங்க, இல்ல கோயம்புத்தூர்லயோ பெங்களூர்லயோ அந்த மாதிரி நம்ம சொந்தக்காரவங்க நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை பாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி மென் அண்ட் மெட்டீரியலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் ஆன்சர்ஸ் வந்தாச்சு, ஜாலியா 10 நிமிஷத்துல இந்த சாப்டரே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இண்டஸ்ட்ரி, காமர்ஸ் அண்ட் ட்ரேட். இப்போ நம்ம படிச்சதை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ், ஒரே கைண்ட் ஆஃப் பிசினஸ் பண்றவங்க. அண்ட் ஆல்சோ வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் நம்ம அந்த கேட்டகரியில வந்து சொல்லுவோம். காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கன்சம்ஷன் பர்பஸ்க்காக மூவ் பண்றதுக்காக நடக்கிற அந்த அல்டிமேட் ப்ரொசீஜர் தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ட்ரேட் வந்து காமர்ஸோட ஒன் ஆஃப் த ஹெல்பிங் ஹேண்ட் மாதிரி, ட்ரேடு அதோட ஒன் ஆஃப் த பார்ட். ட்ரேடு வந்து பையிங் அண்ட் செல்லிங் அப்படிங்கிறது தான் ட்ரேட் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மீனிங்கை மனசுல வச்சுட்டு இந்த டிஃபரன்சியேஷன்ஸ் எழுதுங்க, நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன், ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ப்ராசஸிங் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். சரியா? அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இந்த 4 வார்த்தையும் முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் கூட சேர்ந்து படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ஷன், ப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். 2 சி இருக்கு. ஓகே, CERP. சரியா? எக்ஸ்ட்ராக்ஷன், ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ப்ராசஸிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில ஏதோ ஒன்று ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளுக்காக நம்ம பண்றோம். அடுத்தது ஆக்டிவிட்டிஸ் இன்வால்விங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். காமர்ஸ் அப்படிங்கிறது என்னது? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை மட்டும் நீங்க எழுதினாலே போதும்பா, ஒன்றும் இல்லை. நீங்க என்ன படிச்சீங்களோ அந்த மீனிங்கை வச்சு இங்க எழுதிக்கலாம். அண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது எய்தர் வந்து பர்ச்சேசஸா இருக்கணும், இல்லைன்னா வந்து சேல்ஸா இருக்கணும். ஓகே, ட்ரேட் அப்படிங்கிறது எய்தர் பர்ச்சேசஸா இருக்கணும், இல்லைன்னா சேல்ஸா இருக்கணும். ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆகும். கூட்ஸும் இன்வால்வ் ஆகும், சர்வீசஸும் இன்வால்வ் ஆகும். இதுதான் வந்து மீனிங். ஒரு டிஃபரன்சியேஷன் படிக்கும் போது உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ட் வித் த மீனிங், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து, அதுக்கப்புறம் அது வந்து எப்படி ஸ்டெப் நடக்குது, இல்ல பர்சன்ஸ் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க, என்ன இம்பார்ட்டன்ஸ் இதுல, அந்த மாதிரி உங்களுக்கு எழுத பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேயா? அடுத்தது மூவிங். 3க்கும் என்ன ஸ்கோப் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஸ்கோப் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் இன்வால்விங் ரா மெட்டீரியல்ல இருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸா மாத்துறது தான் இண்டஸ்ட்ரியோட ஒரு வேலையே. ரா மெட்டீரியல் அப்படின்னா லெட்ஸ் நம்ம வந்து ஒரு பேக்கரி பிசினஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பேக்கரி அப்படிங்கிறது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்துடும். ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்ம எப்படி சொல்றோம்? ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? ஸ்நாக்ஸ் இருக்கும், ஃபுட் இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஒரு மெயின் கோர்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரு ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜி எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கும். அதுதான் வந்து சேர்ந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஃபர்ம்ஸ் தான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கோங்க. பன்னு சாப்பிட்ருக்கீங்கல்ல பேக்கரியில, இல்லைன்னா டீ தொட்டு சாப்பிடுவோம்ல,
இவ்வளோ பெருசு ஒரு பன் இருக்குமே, அந்த பன் எடுத்துக்கோங்க. அதை வந்து பியூர்லி மைதால செய்வாங்க. நல்ல கடைகள்ல மைதால தான் செய்வாங்க. அந்த மைதா பன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிட்ட என்னது, மைதா. இல்லைனா ஹோல் வீட்ல கூட சம்டைம்ஸ் மைதா, அது கூட வந்து பட்டர் போட்டு செய்யறதா சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து எடிபிள் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க. அந்த பஃபா ஃப்ளஃபியா வரதுக்காக வந்து சம் ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு ஃப்ளவர் ஒன்று போடுவாங்க. சரியா? எனக்கு மறந்துருச்சு அது என்னன்னு. சரி, ஓகே. அப்போ இந்த பன்னுக்கான ரா மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 3 தான். ஓகே, இதோட செமி பினிஷ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பன்னுக்கு மாவு கலக்கி வச்சிருப்பாங்கல்ல, ஒரு அதுக்கப்புறம் நீங்க அதை போர் பண்ணி அதை பேக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அப்போ அந்த மாவா நம்ம கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியை தான் அது ஒரு செமி பினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ரா மெட்டீரியலாவும் இல்ல, ஆனா பன்னாவும் அது வெளியில வரல, நடுவுல ஏதோ ஒரு வேலையில இருக்கு, அதுதான் செமி பினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருள் வந்து பினிஷ்டு ப்ராடக்ட்னா என்னன்னா, அதை அப்படியே எடுத்து கன்சியூமர் யூஸ் பண்ணலாம், அதுதான் பினிஷ்டு ப்ராடக்ட். இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரெஸ் வந்து நூலா இருக்கும். நூல் தான் வந்து நம்மளோட ரா மெட்டீரியல். நூலு, அதுல போடுற கலரு, இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு லெட்ரு, சமுக்கி, அதுல வைக்கிற அந்த லேஸு, இது எல்லாமே அதோட ரா மெட்டீரியல். இப்போ அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பெரிய வெள்ளை துணியா தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாயம் போடுவாங்க. இப்ப சாயம் எல்லாம் போட்டு நான் வந்து இப்ப சுடிதாருக்கு, பேண்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பேண்டோட ஸ்டேஜ் எல்லாம் முடியும் போது, ஆனா இன்னும் ஃபைனல் ஸ்டிச்சஸ் போடல. அந்த பேண்ட்டுக்கு நம்ம வந்து வைக்கிற அந்த மேல வைக்கிற எலாஸ்டிக் வைக்கல, அதுக்கு ஜிப்பு வைக்கல, பட்டன்ஸ் வைக்கல, ஜோப் எல்லாம் வைக்கல அப்படின்னா, அதுதான் நம்ம வந்து செமி பினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க வந்து சட்டை மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, நடுவுல ஒரு பெரிய கோர் போட்டு அங்கதான் நம்மளுக்கு பட்டன்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப சட்டையில எல்லாமே முடிஞ்சிச்சு, பாக்கெட் வைக்கல, பட்டன் வைக்கல, அதுதான் வந்து செமி பினிஷ்டு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்டை கன்சூமர் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு பினிஷ்டு ப்ராடக்ட்டை கன்சூமர் தாராளமா யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பன்னு மாவு எடுத்து சாப்பிடுங்கன்னா நம்மளால சாப்பிட முடியாது. பட் அந்த பன்னை பேக் பண்ணி நம்மளால சாப்பிட முடியும். அதுதான் பினிஷ்டு ப்ராடக்ட், செமி பினிஷ்டு ப்ராடக்ட், ரா மெட்டீரியல். இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் இதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து எல்லா மார்க்கெட்லயும் இருக்கும், எல்லா கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கும். அந்த பொருளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். ஓகே, இது வந்து இண்டஸ்ட்ரிப்பா. அடுத்தது காமர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காமர்ஸுக்குள்ள ட்ரேடும் இருக்கும், ஆக்சிலரிஸ் ஆஃப் ட்ரேடும் இருக்கும். ஆக்சிலரிஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, பேங்கிங் இண்டஸ்ட்ரி, அட்வர்டைஸ்மெண்ட், வேர் ஹவுஸ், இதெல்லாம் வந்து ஹெல்பிங் டு ட்ரேட் அப்படிங்கிறதுனால அது எல்லாமே காமர்ஸ்க்கு கீழே வந்துடும். அடுத்தது ட்ரேட் அப்படின்னா என்னது, பியூர்லி பையிங்கோ செல்லிங்கோ ஏதோ ஒண்ணு, பட் ஏதோ ஒண்ணு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அது வந்து ட்ரேடு. என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நடக்கும். அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க, இல்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கேபிட்டல் தேவைப்படும். அப்ப இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஜென்ரலி அதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் தேவைப்படும். ஏன்னா நம்ம குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் வைக்க போறோம். ஒரு ஃபர்முக்கே நமக்கு 50 இருந்து 60 லட்சம் ரூபாய் ஆகும், அது நம்மளோட பிசினஸை பொறுத்து. அப்ப நீங்க குரூப் ஆஃப் ஃபர்ம்ஸ் வைக்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும். ஸோ ஜென்ரலி இட் ரிக்வயர்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். காமர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை விட கம்மியா தேவைப்படும், இண்டஸ்ட்ரியை விட கம்மியா தேவைப்படும், பட் எட் நம்மளுக்கு நிறையவே தேவைப்படும். ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் அமௌண்ட்ல தான் தேவைப்படும். ஏன்னா இப்ப வந்து கூட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிரெடிட்ல கூட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் தான் தேவைப்படும். சரியா? கிராண்ட் கிரெடிட் அப்படிங்கிற வார்த்தை தான் அங்க இருக்கு. ரிக்வயர்ஸ் அ ஸ்மால் கேபிட்டல் டு மெயின்டைன் அண்ட் கிராண்ட் கிரெடிட். எதுக்காக நான் கிரெடிட்ல கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஹவ் தி பிசினஸ் வேர்ல்ட் ஆப்ரேட்ஸ். யாருமே வந்து எடுத்தோடனே காசு கொடுத்து தான் பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல, ட்ரேட் சைட்ல இருக்கிறவங்களாம் வந்து ஒரு கிரெடிட் பீரியட் வச்சிருப்பாங்க. 15 days 30 days அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்டா இல்ல 11th ஸ்டாண்டர்ட்லயே வந்து கேஷ் புக் அப்படின்னு ஒரு 6th சாப்டர் இருக்கும் அக்கௌண்டன்சில. 6, 7 கேஷ் புக்கு, சப்சிடியரி புக்ஸ், அதுல வந்து இந்த பர்ச்சேசஸ் புக்கு, சேல்ஸ் புக்கு, அந்த மாதிரிலாம் புக்கு படிப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரெடிட்ல வந்து எப்படி அவங்க சேல்ஸ் பண்றாங்க, கிரெடிட்ல பர்ச்சேசஸ் பண்றாங்க, அதுக்கு 30 days கிராண்ட் பீரியட் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படிதான்ப்பா உண்மையிலேயே பிசினஸ் ஒர்க் ஆகும். யாருமே லம்சமா கேஷ் எடுத்துட்டு போய் தான் வாங்குறது கிடையாது. சரியா? ஸோ மீனிங், ஸ்கோப்பு, கேபிட்டல். அடுத்தது ரிஸ்க். என்னென்னலாம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில நம்ம பெரிய அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் போட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல பிசினஸ் பண்றோம். நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, நம்மளோட காம்படிட்டர்ஸும் நிறைய இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் அதை விட கொஞ்சம் கம்மி காமர்ஸ்ல. சரியா? கொஞ்சம் தான் கம்மி, பட் ஏட் இருந்தாலுமே அங்க வந்து ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கம்பேரட்டிவ்லி லெஸ் ரிஸ்க் இன்வால்வ். நான் அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல,
அண்ட் இந்த பிசினஸ் எனக்கு வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன்னா தாராளமா அதை வந்து டிராப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். பட் இண்டஸ்ட்ரியில அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போ கடனை வாங்கியோ வாட் எவர் நம்ம பண்ணியிருந்தாலுமே பணம் சும்மா போறதை யாருமே விரும்ப மாட்டாங்க இல்லையா? ரைட். சைடு ரெப்ரசன்டட் அப்படின்னு பார்த்தாங்கன்னா என்ன சைடை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா மார்க்கெட்ல என்ன சைடை ரெப்ரசென்ட் பண்ணுது அதுதான் விஷயம். மார்க்கெட்ல நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டு சைடு தான். ஒன்னு டிமாண்ட் சைடு, இன்னொன்னு சப்ளை சைடு. டிமாண்ட் சைடு அப்படிங்கிறது வந்து கூட்ஸ் தேவை அப்படின்ற டைம். சப்ளை சைடு அப்படிங்கிறது கூட்ஸை வந்து நம்ம கிட்ட இருந்து ரிலீஸ் பண்றது தான் சப்ளை சைடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இண்டஸ்ட்ரி வந்து சப்ளை சைடு ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து பொருள் வந்து மேனுஃபேக்சர் ஆகி வெளியில வருது. அப்ப அவன் தானே சப்ளை பண்றான், அதனால அது வந்து சப்ளை சைடு. காமர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிமாண்ட் சைடு ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஏன் காமர்ஸ் வந்து டிமாண்ட் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமர்ஸ்னால என்னது, ஒரு அல்டிமேட் கன்சம்ஷன் பர்பஸ்க்காக கூட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறோம். அப்போ அந்த கன்சம்ஷனுக்கு அங்க டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் காமர்ஸ் ஒர்க்கே ஆகும். அதனால இது டிமாண்ட் சைடு. பட் ட்ரேட் அப்படி கிடையாது. இங்க பையிங்கும் இருக்கு, செல்லிங்கும் இருக்கு, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. ஸோ இது எல்லாமே ரெப்ரசன்ஸ் போத் த சைட்ஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யூட்டிலிட்டி கிரியேட்டட். யூட்டிலிட்டி என்னதான்ப்பா கிரியேட் ஆகுது? யூட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இஸ் ஜஸ்ட் லைக் யூசேஜ் ஆர் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்ட் அப்படி இருந்தாலுமே அதோட மீனிங் வந்து யூசேஜ் இல்லைன்னா பெனிஃபிட் அப்படின்னு அர்த்தம். கிரியேட்ஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி பை சேஞ்சிங் த ஃபார்ம் ஆர் ஷேப் ஆஃப் மெட்டீரியல். இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அது ரா மெட்டீரியலா உள்ள போய் இந்த டிஸ்கவரி சேனல்ல கிரேட் இண்டியன் ஃபேக்டரி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வரும். ஆர்எல்ஸ் வந்து அங்க ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வரும். இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. ஏன்னா ஒரு ரா மெட்டீரியல் வந்து உள்ள போய் இந்த லேஸ் சிப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லேஸ் சிப்ஸோட மேனுஃபேக்சரிங் வந்து அதுல இருக்கும். டிஸ்கவரி தமிழ்ல இருக்கும், நீங்க யூடியூப்ல பார்த்தா கூட வரும். ஒரு உருளைக்கிழங்கு உள்ள கொண்டு போய் அதை எப்படி வந்து அவன் கழுவுறான், எப்படி அதை வந்து ஷேப்பா கட் பண்றான், எப்படி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறான், எப்படி பேக்கேஜிங் பண்றான், அந்த பேக்கேஜஸ் எப்படி வரிசையா வெளில வருது, இதை பார்க்கறதுக்கு வந்து செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹவு ரா மெட்டீரியல் இஸ் டு பி கன்வெர்டட் அஸ் அ ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. சோ இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு உருளைக்கிழங்கு வந்து லேஸ் சிப்ஸா மாத்துறது வந்து இண்டஸ்ட்ரி தானே பண்ணுது. அதனால இது வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி கிரியேட் பண்ணுது, ஒரு ஃபார்மேஷன் எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமர்ஸ்னால என்னது, கன்சம்ஷன் பர்பஸ்க்காக பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வைக்கிறது. அப்போ நீங்க மாத்துறீங்க. ஸோ பிளேஸ் யூட்டிலிட்டி. காமர்ஸ்னாலே பிளேஸ் யூட்டிலிட்டி. ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொசிஷன் யூட்டிலிட்டி. ஏன்னா ஒரு பொருளை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், மூவ் பண்ணல, எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அதனால இது வந்து பொசிஷன் யூட்டிலிட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ ஒரு டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் நீங்க படிக்கும்போது 5 மார்க்னா கண்டிப்பா 6 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஈவன் 6 எழுதணும் அப்படின்னாலும் ஓகே தான். ஏன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் தப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மீதி இன்னொரு பாயிண்ட் வந்து நம்மளை வந்து காப்பாத்தும் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம். ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். நான் ஏன் ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நம்ம வீடியோஸ் பார்த்தாலே நீங்க வந்து அதுல தெளிவாயிடணும். அதனாலதான் அந்த வீடியோஸ் பார்த்தே வந்து படிச்சு என் கூடயே மனப்பாடம் பண்ணி முடிச்சிடணும். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு திரும்ப இன்னொரு தடவை போய் நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க எல்லாம் உட்காரக்கூடாது. ஒரே தடவையிலேயே படிச்சு முடிச்சிடணும். அதுக்காக தான். ஓகே. அண்ட் அவ்வளவுதான், இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஜஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் மட்டும் படிச்சாலே இந்த சாப்டர் இப்ப முடிய போகுதுப்பா. அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ஜெனடிக் இண்டஸ்ட்ரி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இது வந்து நம்மளோட புக்லயே இருக்கும். இண்டஸ்ட்ரியோட கிளாசிபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுல இந்த 3 இண்டஸ்ட்ரியும் இருக்கும். அனலிட்டிக்கல்னா என்ன, ஜெனடிக்னா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேர்லயே நம்மளுக்கு தெரியும். அனலிட்டிக்கல்னா என்னது, ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு அனலைஸ் பண்றது. அனலைஸ் பண்றதுனா அதை தோண்டி தோண்டி எடுக்காது. which analyzes and separates from different elements from the same materials, such as in case of oil refinery. Oil refinery இப்போ உங்களுக்கு தெரியும் பெட்ரோல்லாம் எப்படி வருது அப்படின்னா ஒரே ஒரு ஆயில் எடுத்து அந்த கண்டுபிடிக்கிற ஆயில இருந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கடைசியா நம்ம வந்து க்ரூட் ஆயில என்னென்னவோ பிரிச்சு அப்புறம் லாஸ்ட்ல வந்து நம்மளோட பெட்ரோல் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம்ல, அதுதான் அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. அனலைசஸ் அண்ட் செப்பரேட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். அப்போ ஒரே ஆயில இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆயில வந்து நம்ம பிரிச்சு ஃபைனலா நம்மளுக்கு தேவையானதை எடுக்கிறோம். இது வந்து அனலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்ற கேட்டகரியில வரும். ஜெனடிக் இண்டஸ்ட்ரி.
நம்ம பேர்லயே தெரிஞ்சுக்கலாம் ஜெனட்டிக்கா ஏதோ நடக்குது, ஜீன் ரிலேட்டடா ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீடிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் தியர் ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும் பிராய்லர் அப்படின்னு ஒரு கைண்டா கோழி இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பிராய்லர் அப்படிங்கிறது நம்ம ஊர் வகையற கிடையாது, அது வந்து ஃபாரின்ல இருந்து வந்தது. அவங்க எப்படி பிராய்லரை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு வேலையே என்ன தெரியுமா, டிஃப்ரெண்டான ஜீன் எடுத்து அதை டிஃப்ரெண்டா மேட் பண்ணி அங்க ஒரு புதுசா ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சு இதுல ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சப்ப வந்து சேர்ந்ததுதான் அந்த பிராய்லர் அப்படிங்கிற இனம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குட் ஃபேட் புரோட்டீனுக்காகவும் இருக்கும், அண்ட் ஆல்சோ இன்னொரு ஏதோ ஒரு கோழியோட என்ன சொல்றது அதோட சத்தும் இருக்கணும் சம்வாட், அதையும் சேர்த்து அவங்க மேக் பண்ணதுதான் இந்த பிராய்லர் அப்படிங்கிறது. இப்போ ஒரு இனம் அப்படின்னா அதோட குவாலிட்டி அவ்வளவுதான் இருக்கும். பட் எப்படி சொல்றது, இந்த ஜாக்கி சான் கார்ட்டூன்ல பாத்திருக்கீங்களா, அந்த கார்ட்டூன்ல வந்து பாத்தீங்கன்னா மந்திரிகள் இருக்கும். அப்போ அந்த மாடு மந்திரக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒருத்தருக்கு அல்டிமேட்டான செம்ம ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதே வந்து பாம்பு மந்திரக்கல் என்ன பண்ணும்னா இன்விசிபிளா வச்சுக்கும். முயல் மந்திரக்கல் வந்து ஃபாஸ்டா ஓடுற மாதிரி வச்சுக்கும். அப்போ ஒரு மனுஷன்ட்ட இது மூணும் கிடைச்சா அவன் எப்படி இருப்பான், ஃபாஸ்டா ஓடுவான், இன்விசிபிளாவும் இருப்பான், செம்ம ஸ்ட்ரென்த்தோடவும் இருப்பான். அந்த மாடு மந்திரக்கல் கொடுக்குற ஸ்ட்ரென்த் வந்து ஒரு லாரியவே நீங்க தூக்கி போடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு. இதே தான் வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல வந்து அவங்க திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. ஒரு அனிமல் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கு, இன்னொரு அனிமல் வந்து நல்லா வெயிட்டா இருக்கு, இல்ல இது வந்து ஒரு நல்ல பால் கொடுக்குது அப்படின்னு. அப்ப மாடெல்லாம் வந்து எப்படி இவ்வளோ பிரீட் வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட நாட்டு மாட்டு பால் கொடுக்குற அந்த ஒரு 10 லிட்டர் மட்டுமே வச்சு நம்மளால பொழைக்கவும் முடியாது, வியாபாரமும் பண்ண முடியாது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அது வேற ஒரு பிரீடு கூட மேட் பண்ணி புது பிரீடு கண்டுபிடிச்சு அது ஒரு 30 லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி ஒரு ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது, எல்லாமே வந்து ப்ராஃபிட்காக பண்றதுதான். பட் இதுல ஒரு சில நேரங்கள்ல நல்லதும் நடக்கும், நல்ல இன்வென்ஷனும் அவங்களால பண்ண முடியும். நம்ம 7ஆம் அறிவு படத்துல வந்து ஸ்ருதிஹாசன் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து அந்த வகையில தான் இதை ஹியூமன்ஸ்க்கும் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ அந்த ஹியூமனுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஜீனை அவன் திரும்ப கொண்டு வந்து பெனிஃபிட்டடா இருக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல, அதேதான்ப்பா. சீடு, நர்சரி கம்பெனி, பால்ட்ரி, டெய்ரி, பிரிகரி, ஹேச்சரிஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியோட எக்ஸாம்பிளுக்கு கீழே தான் வராங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு பேர்லயே தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா சம்திங் ரிலேட்டட் டு பில்டிங், சிமெண்ட், கல், மண், ஜல்லி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். எக்ஸாம்பிள்ஸ் பில்டிங், டேம், பிரிட்ஜ், ரோடு, ஆஸ் வெல் அஸ் டனல், கேனல். ஓகே, டனல் அண்ட் கேனல் நான் விட்டுட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா மேல மட்டும் பார்க்க கூடாது, கீழேயும் பார்க்கணும். டனல்ஸ் அண்ட் கேனல்ஸும் வந்து இவங்க தான் வந்து மேக் பண்றாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஓகே, தெளிவா இருக்கா? அனலிட்டிக்கல்னா என்ன, ஜெனட்டிக்னா என்ன, கன்ஸ்ட்ரக்ஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே இந்த சாப்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நெக்ஸ்ட் சாப்டர் எடுத்துட்டு வருவேன். தட் உங்களுக்கு அப்படியே கூட படிச்ச மாதிரி ஆயிடும். நம்ம ஈஸியா அந்த 33 சாப்டர்ஸையும் முடிச்சிருக்கோம். பாய்.